ஜனவரி 20 நற்செய்தி வாசகம். இயேசு மதிமயங்கி இருக்கிறார் என்று இயேசுவின் உறவினர் பேசிக்கொண்டனர். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 20 மற்றும் 21. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பொதுக்காலத்தின் 2ஆம் வாரம் சனிக்கிழமை. பழைய ஏற்பாட்டு நூல் 2 சாமுவேல் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1 முதல் 4, மேலும் 11, 12, 19 மற்றும் 23 முதல் 27 முடிய. புதிய ஏற்பாடு மார்க் நற்செய்தி அதிகாரம் 3 20 மற்றும் 21வது இறைவசனங்கள். அவர் மதிமயங்கி இருக்கிறார். சர்ச்சிலின் மேஜையை அலங்கரித்த வார்த்தைகள். இங்கிலாந்தின் பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான ஆபிரகாம் லிங்கன் மீது தனி மரியாதை வைத்திருந்தார். எந்த அளவுக்கு என்றால், ஆபிரகாமின் லிங்கனின் வார்த்தைகளை அவர் வேத வாக்கை போன்று கடைபிடித்து வந்தார். இது தவிர ஆபிரகாம் லிங்கன் சொன்ன ஒரு வாக்கியத்தையும் தன் மேஜையில் அவர் பொறித்து வைத்து அதை தன் வாழ்நாளின் இறுதி வரை கடைபிடித்து வந்தார். வின்ஸ்டன் சர்ச்சிலின் மேஜையை அலங்கரித்த அந்த வாக்கியம் இதுதான்: என்னால் முடிந்த வரைக்கும் ஒரு செயலை சிறப்பாக செய்வேன். ஒருவேளை நான் செய்த செயலின் பலன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காமல் போய் அதற்காக மக்கள் என்னை தவறாக விமர்சித்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். அதே நேரத்தில் நான் ஒரு செயலை சிறப்பாக செய்யாமல் அதற்காக 10 வானதூதர் வந்து என்னை பற்றி உயர்வாக பேசினாலும் நான் சிறிதும் மகிழ்ச்சி அடைய மாட்டேன். ஆபிரகாம் லிங்கன் சொன்னதாக வின்ஸ்டன் சர்ச்சிலின் மேஜையை அலங்கரித்த இந்த வார்த்தைகள், நாம் ஒன்றை சிறப்பாக செய்து முடித்து விட்டோம் எனில் அதன் பிறகு வரக்கூடிய விமர்சனத்தை கண்டுகொள்ள தேவையில்லை என்கிற செய்தியை நமக்கு எடுத்துரைக்கின்றது. நற்செய்தியில் மக்கள் இயேசுவை மதிமயங்கிவிட்டார் என்று பேசிக்கொள்கிறார்கள். இதனை இயேசு எப்படி எதிர்கொண்டார் என்பது குறித்து நாம் சிந்திப்போம். திருவிவிலிய பின்னணி. பொது வாழ்விற்கு வந்துவிட்டால் விமர்சனங்களுக்கு பஞ்சம் இருக்காது. இக்கூற்று இயேசுவுக்கும் பொருந்தும். தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட இயேசு கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவித்து அவர்களிடமிருந்த பல்வேறு விதமான நோயாளர்களை நலமாக்கி எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். திருப்பணி நூல் 10:38. இத்தகைய பணியினை அவர் ஓய்வில்லாமல் செய்து வந்தார். இதை பார்த்துவிட்டு அவர் மயங்கிவிட்டார் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். மக்கள் 1000 பேசியிருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாமலும் கண்டுகொள்ளாமலும் இயேசுவின் உறவினர்கள் இருந்திருக்கலாம். ஏனெனில் இயேசுவே அதை பற்றி கவலைப்படவில்லை. அப்படி இருக்கையில் இயேசுவின் உறவினர் அதை பெரிதென நினைத்து அவரை பிடித்து கொண்டு போக அவரிடம் வருகின்றனர். பிடித்து கொண்டு போக என்ற வார்த்தை கைது செய்தல் என்ற பொருளில் மார்க் நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 17, அதிகாரம் 12 12வது இறைவசனம், 14 1வது இறைவசனம் மற்றும் 44, 46, 51வது இறைவசனத்தில்
இயேசு மதிமயங்கிவிட்டார் என்று மக்கள் பேசிக்கொண்டதை கேட்டு அவரை பிடித்து கொண்டு போக அவரது உறவினர்கள் வருவது அவர் மீது அவர்களுக்கு நம்பிக்கையும் அன்பும் இல்லாததையே காட்டுகின்றது. இதன் மூலம் அவர்கள் இயேசுவுக்கு யாரோ போல் ஆகின்றார்கள். ஏனெனில் இயேசுவின் உறவினர் அவர் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அது இயேசுவின் உறவினர்களுக்கு இல்லை. அதனால்தான் அவர்கள் இயேசுவுக்கு யாரோ போல் ஆகின்றார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், இன்னொரு பக்கம் மக்கள் தன்னை பற்றி பேசியது அவதூறு என நினைத்து கொண்டு இயேசு அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து இறைபணி செய்கின்றார். ஆதலால் நாம் நம் மீது சுமத்தப்படும் விமர்சனங்கள் உண்மையில்லாத பட்சத்தில் அவற்றை கண்டுகொள்ளாமல் இயேசுவை போன்று தொடர்ந்து இறைபணியை சிறப்பாக செய்வோம். சிந்தனைக்கு, கடைசி மனிதன் இருக்கும் வரையில் விமர்சனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். வளர்ச்சிக்குரிய விமர்சனங்கள் வருகின்ற போது அவற்றை கவனத்தில் எடுத்துக்கொள்வது உத்தமம். விமர்சிப்பவர்களுக்கு எங்கேயும் சிலை இல்லை, கலைஞர்களுக்கே சிலை உள்ளன. நாம் விமர்சகர்களா கலைஞர்களா? சிந்திப்போம். ஆன்றோர் வாக்கு: மற்றவர்களுடைய விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாத யாருக்கும் மற்றவரை விமர்சிக்க எந்த உரிமையும் இல்லை என்பார் மார்க் டுவைன். எனவே நாம் நல்லவற்றை எடுத்துக்கொண்டு நல்லவராம் இயேசுவின் வழியில் நடந்து இறையருளை நிறைவாய் பெறுவோம். ஆமேன்.